வணக்கம். இந்திய அரசியலமைப்பு சட்டம் அப்படின்னு சொன்ன உடனே அது வெறும் விதிகளை போட்டு வச்சிருக்க ஒரு போர் அடிக்கிற சட்ட புத்தகம்னு நினைச்சிடாதீங்க. நிஜத்துல பாத்தீங்கன்னா அது நம்ம ஒவ்வொரு குடிமகனுக்குமான ஒரு பர்சனல் பாதுகாப்பு கவசம். இந்த கவசம் நமக்கு என்னென்ன பவர் கொடுக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான ஜனநாயகத்துல நாம கெத்தா தலை நிமிர்ந்து வாழ்றதுக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான ஒண்ணு. சரி, இன்னைக்கு நாம என்னென்ன பார்க்க போறோம்னு ஒரு குயிக் லுக் விட்டுருவோம். முதல்ல 6 அடிப்படை உரிமைகளோட அறிமுகம், அப்புறம் சமத்துவம் மற்றும் சுதந்திரம், சுரண்டலுக்கு எதிரான உரிமை, சமய உரிமைகள், கலாச்சாரம் மற்றும் கல்வி உரிமைகள்னு வரிசையா அலசுவோம். கடைசியா அந்த பாதுகாப்பு கவசம் பத்தியும் வரலாற்று சிறப்புமிக்க அந்த சொத்துரிமை விதிவிலக்க பத்தியும் பார்க்க போறோம். பகுதி 1. 6 அடிப்படை உரிமைகள். ஒரு ஜனநாயகம் சூப்பரா செயல்படணும்னா அதுல இருக்கிற மக்கள் சுதந்திரமா ரொம்ப கண்ணியத்தோட வாழணும், கரெக்டா? அதுக்கான ஃபவுண்டேஷனே அரசியலமைப்பு நமக்கு கொடுக்கிற இந்த அடிப்படை உரிமைகள் தான். பாஸ், இது யாரும் நமக்கு தூக்கி போட்ட சலுகை இல்ல, இது நம்மளோட பிறப்புரிமை. இந்த 6 உரிமைகள் என்னென்ன சிம்பிளா ஒரு மேப் மாதிரி சொல்லணும்னா, சமத்துவ உரிமை, சுதந்திர உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை, சமய சுதந்திர உரிமை, கலாச்சாரம் மற்றும் கல்வி உரிமை, அப்புறம் அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை. இவ்வளவுதாங்க. வாங்க ஒவ்வொன்னா கொஞ்சம் டீட்டெயிலா பார்ப்போம். பகுதி 2. சமத்துவம் மற்றும் சுதந்திரம். நம்ம அன்றாட வாழ்க்கையோட ஆணிவேர்னு சொல்லக்கூடிய முதல் 2 உரிமைகளை இப்போ பார்க்கலாம். ஒரு சுதந்திரமான சமுதாயத்துல நாம எல்லாரும் சமமா வாழ்றதுக்கு முழுமையான பேஸ்மெண்டே இதுதான். முதல்ல சமத்துவ உரிமை, அதாவது சட்டத்தின் முன் அனைவரும் சமம். சிம்பிளா சொல்லணும்னா இங்க யாருக்கும் எந்த ஸ்பெஷல் விஐபி ட்ரீட்மெண்ட்டும் கிடையாது. அதே சமயம் யாரும் சட்டத்துக்கு அப்பாற்பட்டவங்களும் கிடையாது அப்படிங்கறத இந்த உரிமை ரொம்ப தெளிவா நிலைநிறுத்துது. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? சமூகத்துல நடக்கிற எந்த ஒரு பாகுபாட்டுக்கும் இது செக் வைக்குது. ஒருத்தரோட மதம், இனம், சாதி, பாலினம் அல்லது அவர் பிறந்த இடம், இதுல எதை வச்சும் அவங்கள ஒதுக்கக்கூடாதுன்னு இந்த உரிமை ஸ்ட்ரிக்டா தடை செய்து. இதுதாங்க ஒரு உண்மையான சமத்துவ சமுதாயத்தோட ஆரம்பம். 2வது சுதந்திர உரிமை. ஓகே, எல்லாரும் சமம்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் என்ன வேணும்? சுதந்திரம் தானே. குடிமக்களுக்கு அவங்களோட சொந்த குரலையும் சுதந்திரமா செயல்படுற திறனையும் கொடுக்கறது இந்த உரிமை தான். நம்ம அன்றாட வாழ்வுல நம்ம நிம்மதியா மூச்சு விடுறதே இதனாலதான்னு சொல்லலாம். இந்த சுதந்திர உரிமையில நிறைய பவர்ஃபுல்லான விஷயங்கள் இருக்கு. நமக்கு தோன்றத பேசுற பேச்சுரிமை, கருத்து தெரிவிக்கிற உரிமை, எந்த ஆயுதமும் இல்லாம அமைதியா ஒன்னு கூடுற உரிமை, சங்கங்கள் அமைக்கிறது, ஏன் இந்தியால எந்த மூலைக்கு வேணும்னாலும் நீங்க ஃப்ரீயா போயிட்டு வர்ற உரிமை எல்லாமே இதுல அடங்கும். ஜனநாயகத்துல மக்களோட நேரடி பங்களிப்பை இது கேரண்டி பண்ணுது. பகுதி 3. சுரண்டலுக்கு எதிரான மற்றும் சமய உரிமைகள். இப்போ நம்ம கவசத்தோட அடுத்த லேயருக்கு வருவோம். நம்ம சமூகத்துல ஈஸியா பாதிக்கப்படக்கூடிய மக்களையும் தனி நபர்களையும் அரசியலமைப்பு சட்டம் எப்படி பாதுகாக்குது அப்படிங்கறத இது ரொம்ப அழகா விளக்குது. 3வது சுரண்டலுக்கு எதிரான உரிமை. மனுஷங்களை கட்டாயப்படுத்தி வேலை வாங்குறதும் அவங்கள அடிமையா நடத்துறதும் ஒரு நாகரிக சமூகத்துக்கே மிகப்பெரிய கேவலம் இல்லையா? அந்த மாதிரி சிஸ்டமேட்டிக்கா நடக்கிற மனித சுரண்டல்களை இந்த உரிமை ரொம்ப கடுமையா தடை செய்யுது. இங்க நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான நம்பர் இருக்கு. அதுதான் 14. ஆமாங்க, 14 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளை எந்த ஒரு ஆபத்தான வேலையிலையும் ஈடுபடுத்துறது சட்டப்படி பெரிய குற்றம்னு இது ஆணித்தரமா சொல்லுது. நம்ம குழந்தைகளோட எதிர்காலத்தை காப்பாத்துற ஒரு ஸ்ட்ராங்கான ஆயுதம் இது. 4வது சமய சுதந்திர உரிமை. நம்ம இந்தியா ஒரு பெரிய பன்முகத்தன்மை கொண்ட நாடுன்னு நமக்கே தெரியும். அதனால எந்த ஒரு குடிமகனும் தமக்கு விருப்பமான எந்த ஒரு மதத்தையும் ஃபாலோ பண்ணவும் அதை பத்தி பரப்பவும் முழு உரிமை இருக்குன்னு இது உறுதி செய்யுது. ஒவ்வொரு தனிநபரோட நம்பிக்கைகளுக்கும் இங்க முழு மரியாதை இருக்கு. பகுதி 4. கலாச்சாரம் மற்றும் கல்வி உரிமை. அடுத்ததா நம்ம நாட்டோட அந்த அழகான டைவர்சிட்டியை அப்படியே மெயின்டைன் பண்ற 5வது உரிமைக்கு வந்திருக்கோம். இந்த கலாச்சாரம் மற்றும் கல்வி உரிமை என்ன பண்ணுதுன்னா, ஒரு சமூகத்தோட சிறுபான்மையினர் அவங்களோட தனித்துவமான மொழி, கலாச்சாரம், அப்புறம் கல்வி முறை, இது எல்லாத்தையும் பாதுகாத்துக்க சிறப்பு அதிகாரங்களை கொடுக்குது. பெரும்பான்மை சமூகத்துக்கு நடுவுல இவங்களோட அந்த தனித்துவம் அழிஞ்சிடாம பாதுகாக்கிற ஒரு அரணாவே இந்த உரிமை இருக்கு. பகுதி 5. பாதுகாப்பு கவசம். அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை. இப்போ நாம இந்த அலசலோட ஒரு முக்கியமான கிளைமேக்ஸ் கட்டத்துக்கு வந்துட்டோம். இதுவரைக்கும் நாம பார்த்த அந்த 5 உரிமைகளுக்கும் நிஜமான பவரை கொடுக்கற அந்த ஃபைனல் ஆயுதம் எது தெரியுமா? அதுதான் இந்த 6வது உரிமை. அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை.
ஆமாங்க, ஒரு குடிமகனோட அடிப்படை உரிமைகள் எப்பவாவது மீறப்பட்டால் அவர் நேரடியா கோர்ட்டுக்கே போய் நியாயம் கேட்கிற உரிமையை இதை வழங்குது. சிம்பிளா சொல்லணும்னா, இந்த ஒரு உரிமை மட்டும் இல்லனா மத்த உரிமைகள் எல்லாமே சும்மா பேப்பர்ல இருக்கிற வார்த்தைகள் தான். ஆக்சுவலா நம்மள காப்பாத்துற மெக்கானிசம் இதுதான். இதனாலதான் இத அடிப்படை உரிமைகளின் பாதுகாப்பு கவசம்னு ரொம்ப ஆணித்தரமா சொல்றாங்க. ஒருவேளை உங்க உரிமைகள் மறுக்கப்பட்டா அத மீட்டுத் தர்ற உண்மையான கேடயமா ஷீல்டா இந்த உரிமை செயல்படுது. எவ்ளோ பவர்ஃபுல் பாருங்க. பகுதி 6 சொத்துரிமை விதிவிலக்கு. என்ன மாறுச்சு? ஃபைனலா நம்ம அரசியலமைப்பு சட்டத்துல நடந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வரலாற்று மாற்றத்தை பத்தி பார்க்கலாம். சட்டம் அப்படிங்கிறது எப்பவுமே காலத்துக்கு ஏத்த மாதிரி மாறக்கூடியது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சூப்பரான உதாரணம். கொஞ்சம் ஹிஸ்டரிய திரும்பி பார்த்தோம்னா, தொடக்கத்துல சொத்துரிமை அப்படிங்கிறது ஒரு அடிப்படை உரிமையாதான் இருந்துச்சு. ஆனா காலப்போக்குல சமூக பொருளாதார தேவைகள் மாற மாற அத அடிப்படை உரிமைகள் லிஸ்ட்ல இருந்து தூக்கிட்டு ஒரு சாதாரண சட்ட உரிமையா மாத்திட்டாங்க. நம்ம அரசியலமைப்பு சட்டம் எவ்வளவு ஃப்ளெக்சிபிளா இருக்குன்னு பாத்தீங்களா? சரி, நாம இப்போ இந்த அலசலோட எண்டுக்கு வந்துட்டோம். அரசியலமைப்பு சட்டம் நமக்கு ரொம்பவே அற்புதமான வலிமையான 6 அடிப்படை உரிமைகளை கொடுத்திருக்கு. ஆனா நான் உங்கள பார்த்து கேக்குற மிக முக்கியமான கேள்வி இதுதான். நமக்கு கொடுத்திருக்க இந்த பாதுகாப்பு கவசத்தை நாம அன்றாட வாழ்வுல முழுமையா புரிஞ்சுக்கிட்டு பயன்படுத்துறோமா? உங்க உரிமைகளை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா விழிப்புணர்வுள்ள ஒரு குடிமகன்தான் ஒரு கெத்தான ஜனநாயகத்தோட அஸ்திவாரம். இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மீண்டும் சந்திக்கலாம்.